நீ என்னடி சட்டையை தூக்கிட்டு வந்திருக்க? இல்ல, நான் இந்த சட்டையை அயன் பண்ணி வச்சிருந்தேன் இவருக்காக. ஆனா இந்த சட்டையை போட்டுக்காம இவர் வேற ஏதோ ஒரு சட்டையை போட்டுட்டு வந்திருக்காங்க. அதான் ஏன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏண்டா அவ அயன் பண்ண சட்டையை போடல? மா, நான் அந்த சட்டையை பார்க்கலாமா? இல்ல, டவல் பக்கத்துலதான் இருந்துச்சு. டவல் எடுத்திருக்கீங்க, இந்த சட்டையை பார்க்கலையா மாமா? இப்ப நீ அயன் பண்ண சட்டையை போடாததான் அவ்வளவு பெரிய குத்தமாயிடுச்சு. ஏய், என்னடா எதுக்கு இப்ப குரல வசதி பேசுற? காலையிலேயே ஒரு சட்டைக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய பஞ்சாயத்து? சரி, சட்டையை விடு. உனக்கு வேற என்ன பிரச்சனை? மா, எனக்கு வேற எந்த அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு சொல்லணும். பிடிக்கலன்னு சொல்ல போறாங்க அத்தை. அவங்க அதான் சொல்ல போறாங்க. வேற என்னத்த சொல்ல போறாங்க அத்தை? அது அவரு வாயால வேற கேட்கணுமா? இனிமே இல்ல அத்தை. நான் இவரை நல்லா பாத்துக்கிறேன், மரியாதையா தான் நடந்துக்கிறேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறேன். ஆனாலும் என்னமோ தெரியல, இவருக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பாசமே இல்ல. குழந்தை பெத்து கொடுக்காதவ கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறாரோ என்னமோ. என்னடா கல்யாணமா என்ன 10-15 வருஷமா ஆகுது? 2 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள உனக்கு வாழ்க்கை கசந்து போச்சா? குழந்தை விஷயத்துல ஒரு வருத்தம் நடந்தது உண்மைதான். அதேவா யோசிச்சுட்டு இருப்ப? 2 பேருக்கும் வயசு இருக்கு. பிரச்சனை இல்லம்மா. அப்புறம் எதுக்குடா இவ்வளவு சிடு சிடுன்னு கோவமா நடந்துக்கிற? எதுக்கு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அவள?